அம்மா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இல்ல. இல்லையா? ஆமா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நீங்க என்கிட்ட உனக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதுதான் எனக்கு பிடிக்கல. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு 4 அர்த்தம் சொல்லலாமே. பிரியம் சொல்லலாம், ஆ, இஷ்டம் சொல்லலாம், ஆ, பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆ. ம்லாம் சொல்றீங்க, ஆனா நான் எதிர்பார்க்கறத சொல்ல. சரி, நீங்க உங்களை லவ் பண்றீங்க, அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? லவ் பண்ணாம டெய்லி டேட்டிங்லாம் போவாங்க. ஓஹோ, அப்ப அவளை ஏன் முன்னாடி வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லு. இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். ஏய், உன்கிட்ட எதுக்கடி சொல்லணும்? உன்கிட்ட எதுக்கடி சொல்லணும்? முதல்ல கிளம்புடி. டே, கூப்பிடுறா. நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஒரே ஒரு காரணத்தை சொல்லு. ஒண்ணு என்ன 100 இருக்கு. 100? ஓகே. முதல்ல எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது. மீதி 99 அதேதான். ஆமா, நீ அழகா இருக்க. தெரியும். ஓ, சோகத்தில் கூட ரொம்ப அழகா இருக்க. சோ நீ ரொம்ப பொறுமையா இருக்க. எனக்கு பொறுமையே கிடையாது. உனக்கு கோவமே வர மாட்டேங்குது. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது, தெரிய வச்சிடாத. நீங்க தானே பாடினிய சாமத்துல வாரேன் சாமந்தி பூ தாரேன்னு, சொன்னபடி வந்துட்டிய. ஆனா சாமந்தி பூவை தான் காணோம்.